ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களுக்கு மீட் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பரான டிப்ஸ் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான டிப்ஸ் இது. இப்ப இருக்க வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்க, இப்ப இல்லை எப்பவுமே வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முகத்துல பருக்கள் வரும். அந்த பருக்களுக்கு என்ன வழி, பருவ சரியா வரதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே பாத்தீங்கன்னா முகத்துல பரு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கிள்ளி எடுப்பாங்க, சொறிவாங்க. அதை வந்து ஏதாச்சும் பண்ணி ரத்தம் வந்து ரொம்ப முகமெல்லாம் டேமேஜ் ஆகிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இனி அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முகத்துல பருவே இருக்காது. நான் சின்ன வயசுல இதான் யூஸ் பண்ணேன், என்னுடைய பசங்களுக்கும் நான் இதான் யூஸ் பண்ணேன். என் பசங்களுக்கு அது மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படி எனக்கும் சின்ன வயசுல நானும் என் வீட்டுல அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே எங்க வீட்டுல நாங்க இந்த சின்ன வயசுல நாங்க ஏதாவது யூஸ் பண்ணிருக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கிற கிச்சன்ல இருக்க ஒரு பொருள் தாங்க இது. என்னன்னு சொல்றேன். பூண்டு இருக்குங்களா, அந்த பூண்டை வந்து தோல் உரிச்சு அந்த பூண்டை சின்னதா கிள்ளி எடுத்து எங்க முகத்துல பருக்கள் இருக்கோ அந்த பருல நம்ம வந்து கொஞ்சமா கிள்ளி எடுத்து அந்த முகத்துல பருல வச்சிடணும். வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும். ஒரு நிமிஷம் கழிச்சு அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி கூட விட்டுட்டு கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அதை இந்த ஒரு நிமிஷத்துக்கு மேல விட்டுட்டு நீங்க தூங்கிட்டீங்க, படுத்து தூங்கிட்டீங்க, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா முகம் கொஞ்சம் வெந்தா முதல்ல ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு. அதனால ஒரு நிமிஷத்துக்கு மேல முகத்துல பூண்டு வைக்க கூடாது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருங்க, எடுத்து வாஷ் பண்ணுங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ஃபெக்ட் கொஞ்சம் அரிக்கிற மாதிரில பூண்டு எடுத்துடணும் போல தோணும். அப்புறம் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணி சைலன்ஸா இருங்க. அதுக்கப்புறம் எடுத்துருங்க. அதுக்கு மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், அந்த பரு பெருசாகிறது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ரொம்ப பெருசான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே அமுங்கி சரியாயிடும். இந்த பிளாக்கா அந்த பருக்கு அமுங்கினதுக்கு அப்புறம் பிளாக் ஆகுறது அந்த இடத்துல இருக்காது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பரு அழுத்தி 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 அந்த இடத்துல ஓட்டையாயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லா பிளாக் ஆயிடும். அந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனைகள் இந்த பூண்டு வச்சதுக்கு அப்புறம் வராது. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு பரு சரியாயிடுச்சா இல்லையா சொல்லிட்டு. கண்டிப்பா பரு சரியா இருக்கும். முகத்துல இருக்க பரு எல்லாம் சரியாயிடும். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கும் யூஸ் ஆகும். மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். தேங்க்யூ.